டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பில் அம்பத்தூரில் உள்ள அரசு டாஸ்மாக் கிடங்கு முன்பு நேற்று 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மத்திய சென்னை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அதில் பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் காலி மதுப்பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தற்போது டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதில் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதால் இதனை திரும்ப பெற வேண்டும் எனவும் ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், டாஸ்மாக் கடைகளில் கழிப்பிட வசதி அமைத்து தர வேண்டும், பணியின் போது இறந்து போனால் வாரிசுகளுக்கு பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மனுவாகவும் அளித்தனர். மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ராஜசேகர் மற்றும் மாவட்ட செயலாளர் பார்த்திபன், மாநில கௌரவ தலைவர் டெல்லி பாபு அவர்கள் தலைமையில் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதற்காக வந்தோம்? நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றவும் வந்தோம். எதற்காக வந்தோம்? நிரந்தரப்படுத்தவும் அப்படின்ற எண்ணத்தில் வந்தோம். முக்கிய குறிக்கோள் நிரந்தரப்படுத்தப்படுவோம், அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் உள்ள டாஸ்மாகில் சேர்ந்துமே ஒழிய பணமோ பொருட்டோ ஒரு விஷயமே அல்ல. இங்கே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தூண்டப்பட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் நம்மளை தவறுகளை மேலே செய்ய வச்சுட்டு நம்மள மேலே பழைய போட்டுக்கிட்டு நம்மளே சாகடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 21 வருஷ காலத்துல நமக்கு என்ன பெனிஃபிட்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, இறந்து போயிருக்காங்க. 33,000 பேர் சேர்ந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல 33,000 பேர் சேர்ந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல தற்போதைக்கு 23,963 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டைவர்ட் ஆயிருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மன உளைச்சல்லையும் தாக்கப்பட்டும் சுடப்பட்டும் பெட்ரோல் குண்டு போடப்பட்டும் செத்திருக்காங்க. மன உளைச்சல்ல ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு வந்துட்டு மன உளைச்சல்ல செத்துக்கிட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட் இதுதான். உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடையாது, நேரத்துக்கான வேலையும் கிடையாது. 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வேலை, 10 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் வேலை தான் இருக்கணும். ஆனா 10 மணி நேரம் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 10 மணி நேரம் நம்ம வேலையை வெளியே போறது கிடையாது. மறைமுக வேலை 1.5 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வேலை செஞ்சுட்டு மன உளைச்சலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கணக்கில் வர்றதே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேலை செய்யணும் அவ்வளோக்கா நம்ம வருமானம் பெருகணும், நம்ம ரத்தம் பெருகணும், நம்ம உடலில் இருக்கிற ரத்தங்கள் பெருகணும். ஆனால் இங்கே ரத்தங்கள் சுண்டிக்கிட்டு இருக்கு, வருமானங்கள் சுண்டிக்கிட்டு இருக்கு, வருமானங்கள் தான் நம்மளை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் எதிர்த்திருக்கிறோம். நம்ம எதிர்க்கலை. இதனால வந்துட்டு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, அப்போ கூட மதிக்கலை. இப்போ இப்படி திரும்பினா ஒரு குத்து, அந்த பக்கம் திரும்பினா ஒரு குத்து, இப்படி திரும்பினா ஒரு குத்து, திரும்பவே விட மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்மளை போட்டு சாட்டு ஏடி அடிச்சுட்டே இருக்காங்க, சாட்டு ஏடி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சாட்டு ஏடியில நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, வியாபாரம் பண்றதுக்கு நேரம் கிடையாது, கஸ்டமர் கிட்ட நேரம் கிடையாது. ஒன்னும் இல்லை, ஒரு சாவன் வந்துட்டு வச்சுங்களேன், கடை பக்கத்தில் ஒரு சாவன் வந்துட்டா நாங்கள் எம்எல்ஏ வரைக்கும் போயிட்டு வருவோம், எங்கள் உயிரை பாதி எடுத்துருவானுங்க அந்த இடத்துல. சரி, இந்த மாதிரி நிலைமையில ஏகப்பட்ட மன உளைச்சல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். மேலும் மேலும் எங்களுக்கு பணிச்சுமைய நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்கு. இதில் கோர்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு இதில் கோர்ட் ஆர்டர் மதிக்கணும்ட்டு கோர்ட் ஆர்டர்லாம் மதிக்கிறோம். ஆனால் அங்கே இடம் இருக்கா? நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, வியாபாரம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. வர ஏகப்பட்ட இதில் பிரச்சனைகள்ல நாங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை நாங்கள் எப்படி அமல்படுத்துவோம்? விற்பனையாளர்கள் மேலேயே எல்லா பணிச்சுமையை சுமத்தினா அப்புறம் எதுக்காக இது? நாங்கள் வியாபாரம் பண்ண வந்தோமா, விற்பனையாளர்களாக வந்தோமா, இல்லை எந்தெந்த வேலை செய்ய வந்தோம்னு எங்களுக்கே தெரியல. எத்தனை வேலைகளை கொடுப்பீங்க? மல்டிபிள் பர்பஸ்க்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் விற்பனையை நாங்கள் இது வரைக்கும் செவனே செஞ்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு எங்க மானபங்கப்படுத்திக்கிட்டு அரசாங்கத்துக்கு வருமானத்தை பெருகி கொடுத்துட்டு இருக்கோம் 21 வருஷமா.
இந்த 21 வருஷமா ஆரம்ப கட்ட காலத்துல 4000 கோடியில இருந்து இன்னைக்கு 55,000 கோடி வரைக்கும் வருமானத்தை பெருக்கி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களை மானபங்கப்படுத்திக்கிட்டு நாங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஆகவே மேலும் மேலும் பணிச்சுமையை எங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க ஐடியா பண்ணுங்க, செய்யுங்க, உங்களோட திட்டத்தை வச்சுக்கோங்க, நாட்டு நலனை காப்பாத்துங்க, பாட்டல்களை உயிர்களுக்கு கிட்ட இருந்து காப்பாத்தினா இல்ல ஆடு மாடு கிட்ட இருந்து அதுக்கு சாதாரணம் ஆகக்கூடாது அப்படின்றது நல்ல விஷயம் தான், இல்லை சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி நடைமுறைப்படுத்தணும்ன்றது ஒரு தீர்வு காணணும். ஒன்றும் இல்லைங்க, டாஸ்மாக் முதல்ல தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ கேரளாவில் நம்மளை பார்த்து அவன் இங்கே வந்துட்டு எல்லா ரவுண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புலியை பார்த்து பூனை கோடு போட்டுக்கிச்சு. ஆனால் உண்மையிலே புலி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான், இங்கே பூனை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா வேலைகளுமே பூனை மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இது மாதிரியான விஷயம்